வராகி தாயே போற்றி போற்றி. என் செல்ல குழனே, இந்த வராகி உனக்கான நல்லதை தருவேன்னு நம்பிக்கையோடு என் கைகளை தொட்ட உன்னை நான் எப்படி ஏமாத்துவேன்? நிச்சயமா நீ சந்தோஷப்படும்படியாக உனக்கான அழகான அற்புதமான விஷயத்தை தான் உன் கைகளில் கொடுக்க போகிறேன். அளவா சிரிக்கவான்னு தெரியாமல் வாழ்க்கையில் நம்பிக்கை இழந்து வாழ்ந்து கொண்டிருக்கும் உனக்கு எல்லாவற்றையும் சரியாக சிறப்பாக நடத்தி கொடுத்து நீ சந்தோஷமாக மகிழும்படியும் உன் வாழ்க்கையில் எல்லா மாற்றங்களையும் செய்ய வந்திருக்கேன். நிச்சயமாக மிகப்பெரிய இன்பம்தான் உன் வாழ்வில் வந்து சேரப்போகுது. நீ எல்லாத்துக்கும் பயந்து பயந்து தயங்கிக்கிட்டே இருந்தீனா தோல்வி உன்னை துரத்தி கொண்டே தான் இருக்கும். முதல்ல பயப்படுறதையும் தயக்கமடைவதையும் தூக்கி எறிஞ்சிட்டு வெற்றியை பெற தயாராகு. நல்ல எண்ணங்கள் உனக்குள் இருக்கும்போது, நல்ல சிந்தனைகளும் நல்ல திட்டங்களும் உன் மனசில் தோணும்போது அதை உடனே செயல்படுத்திட்டினா காலம் கண்டிப்பாக உனக்கான வெற்றியை உன் கைகளில் கொடுத்துரும். தெளிவான எண்ணங்கள் உனக்கான நல்லதைத்தானே கொடுக்கும். நீ யாரிடமும் பேசாமல் இருக்கிறதுக்கு வாழ்க்கை உனக்கு நிறைய கற்றுக் கொடுத்துருக்கு. எல்லாரிடமும் பேசினாலே வாழ்க்கையில் உனக்கு நிறைய அனுபவம் கிடச்சிடும். பல பேர்கிட்ட பேசி பேசி பல பேர் மூலமாக பிரச்சனையை சந்திச்சு கஷ்டப்பட்டு கவலைப்பட்டு வாழ்க்கையில் நொந்து போய் இனி யாரையுமே நம்பக்கூடாதுன்னு முடிவெடுத்து நொந்து போய் வாழ்ந்துக்கிட்டு இருக்க உனக்கு எல்லாரிடமும் ஏன் பழக சொல்கிறேன் நீ யோசிக்கிறியா? நீ பழகிறதுல பல பேர் நல்லவங்களாகவும் கெட்டவங்களாகவும் இருந்தாலும் நல்ல மனிதர்கள் உனக்கு அன்பாக ஆதரவாக இருப்பதை போல கெட்ட மனிதர்கள் உனக்கு அனுபவத்தை கொடுக்கக்கூடியவங்களாக இருக்காங்க. நீ எப்போதும் நேர்மையாகவும் நல்ல குணங்களோடும் இருப்பதால் தான் இந்த வராகி தாய் உனக்கானதை உன் கைகளில் கொடுக்கறதுக்காக நானே வந்து என்னுடைய கையை காட்டி என் கரங்களையும் தொடச் சொன்னேன். நிச்சயமாக இப்பொழுது நீ சந்திக்கும் சிரமங்களையும் சிக்கல்களையும் தாண்டி உன் வாழ்க்கையில் நீ வெற்றிகரமாக வாழ போகிற. நம்பிக்கைங்கிறது உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைச்ச பொக்கிஷம். கடைசி வரைக்கும் நீ நம்பிக்கையோடு போராடும்போது எல்லா விஷயங்களையும் சிறப்பாக செய்யும்போது உனக்கான வெற்றி உன் கைகளில் வந்து சேரும். நீ ஒருபோதும் நம்பிக்கை இழக்க வேண்டாம். நம்பிக்கை தான் வெற்றிக்கான வாகனமாக இருக்குது என் செல்லமே. உன்னை யாராவது அவமானப்படுத்தும் போதோ அல்லது கேலி செய்து சிரிக்கும் போதோ அமைதியாக இருந்துவிடு. உன்னை அவமானப்படுத்தி சிரித்தவர்கள் மத்தியில் தலை நிமிர்ந்து நீ வாழ்ந்து காட்டும்போது அவங்களே பயந்து ஓடிடுவாங்க என் செல்லமே. நீ தான் எல்லாத்தையும் சொந்தம் பந்தம் பாசம்னு நினச்சிக்கிட்டு இருக்க. ஆனால் உன் சொந்தக்காரங்க எல்லாம் சொந்தமாவது பந்தமாவது பாசமாவதுன்னு அவங்கவங்க வாழ்க்கையை மட்டுமே பெருசாக நினைக்கக்கூடிய சுயநலவாதிகளாகத்தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. எல்லாருக்கும் இப்போ எல்லாத்தையும் விட பணம் தான் பெருசுன்னு தோண ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் நீ என்னவோ இன்னும் பணம் குணம் பாசம் நேசம் சொந்தம் பந்தம் மதிப்புன்னு எல்லாத்தையும் ஒரே மாதிரியே பார்த்துக்கிட்டு இருக்க. இது எல்லாமே வாழ்க்கைக்கு தேவைதான். ஆனால் இது எல்லாத்தையும் தாண்டி பணம் தான் வாழ்க்கைன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு மனிதர்கள் சுயநலவாதிகளாக மாறிட்டாங்க. உன்னை சுற்றி இருக்கிறவங்கள நல்லவர்கள் குறைவாகவும் துரோகிகள் அதிகமாகவும் இருக்காங்க. நீ தான் பார்த்து பழகணும் என் செல்லமே. அடுத்தவங்களுக்கு நல்லது செய்கிற உனக்கு நல்லது நடக்காமல் நான் விட்டுட மாட்டேன். எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவோ நல்ல மனசுக்காகவே உனக்கான நல்லதை உன் வாழ்க்கையில் நான் நடத்தி கொடுக்க போகிறேன். எப்போதும் கஷ்டத்தை கடந்து செல்வது கொஞ்சம் கடினமாக இருந்தாலும் நீ கொஞ்சம் மனசில் உறுதியையும் தைரியத்தையும் வரவழைச்சிக்கிட்டு கஷ்டத்தை கடந்து போக தயாராயிட்டினா நிச்சயமாக உனக்கான முன்னேற்றம் உன் வாழ்வில் வந்து சேரும். சில நேரம் சில மனிதர்கள் வார்த்தைகளால் உன்னை காயப்படுத்துவாங்க. ஆனால் அதுக்காக நீ சோர்ந்து போகக்கூடாது. எதை நினச்சும் சோர்ந்து போகாமல் யாருடைய வார்த்தைகளையும் காது கொடுத்து கேட்காம உன் வாழ்க்கையை நீ நினச்சது போல வாழ தயாராகு. உன்னுடைய வாழ்க்கையில் யாராவது ஒருவர் ஏமாத்தினாலும் இன்னொருத்தர் கண்டிப்பாக உனக்கு உதவி செஞ்சு ஒரு நல்ல வழியை காட்டத்தான் வருவார். அது மட்டும் இல்லாமல் நீயே யோசிக்காத அளவுக்கு பல விஷயங்கள் உன் வாழ்வில் அதிசயமாக நிகழ்வதற்கு தயாராக காத்துக்கிட்டு இருக்கு. இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் யார் என்ன கேட்டாலும் நீ உதவி செஞ்சுட்ட கேட்டதை கொடுத்துட்டினா உன்னை நல்லவன்னு சொல்லி தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க. கொடுக்க முடியாது, என்கிட்ட இல்லை, கிடையாதுன்னு இப்படிப்பட்ட வார்த்தைகளை பேசினா
இந்த உலகத்திலே நீ தான் கெட்டவன்னு சொல்லுவாங்க. எது எப்படி இருந்தாலும், யார் எப்படி இருந்தாலும், உன்னை ஏளனமாக நினைக்கும் மனிதர்களை நீ அலட்சியப்படுத்தி கடந்து போய்விடு. உன்னை உயர்வாக நினைக்கும் மனிதர்களிடம் மட்டும் நீ அடக்கத்தோடும் பணிவோடும் நடந்து கொள்ளணும் என் செல்லமே. உன்கிட்ட அமைதியாக பேசுகிறவங்களுக்கு நீயும் அமைதியாக பதில் சொல்லு. இதுவே கேள்வி கேட்கும் போதே ஆணவத்தோடும் திமிரோடும் அகங்காரத்தோடும் கேள்வி கேட்டாங்கன்னா நீ பதிலையும் சற்று சிமிராக சொல்லுவதில் திமிர் காட்டுறதுல தப்பே இல்லை. எல்லா விஷயங்களையும் நீ எந்த அளவுக்கு உன்னுடைய முயற்சிகளை விதையாக போடுறியோ அந்த அளவுக்கு தான் வெற்றிகள் முளைச்சி வரும். உன்னுடைய முயற்சியில் தொடர்ந்து நீ பயணம் செய்யும்போது வெற்றிகள் வெகு தூரம் இருக்காது என் செல்லமே. உன்னுடைய எல்லா முயற்சிகளுக்குமான வெற்றியை இந்த வராகி தாய் உன் கைகளில் கொடுக்க போகிறேன். எந்த ஒரு சூழ்நிலையிலையும் நீ பொறுமையாக இருந்தினா எல்லாமே உன் மனசுக்கு பிடிச்ச விதத்தில் வெற்றிகரமாய் நடந்து முடியும். நீ எந்த அளவுக்கு பொறுமையாக இருக்கியோ அந்த அளவுக்கு உன் வாழ்க்கையில் உன்னால் ஜெயிக்க முடியும். இந்த வராகி தாய் உனக்கு துணையாக இருக்கும்போது நீ எப்போதுமே உன்னை அதிர்ஷ்டசாலினே நினச்சிக்கலாம். அதிர்ஷ்டம் உள்ளவர்களாக தங்களை நினச்சிக்கிறவங்க தனக்கு நல்லதே நடக்கும்னு நம்புகிறாங்க. ஆனால் தனக்கு எதுவுமே சரியாக நடக்காதுன்னு நினைக்கிற எல்லாரும் தன்னை துரதிர்ஷ்டசாலி நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. எது எப்படி இருந்தாலும் நீ மனசில் என்ன நினைக்கிறியோ அதுதான் உனக்கு வாழ்க்கையாக மாறுது. நீ எப்போவுமே உன்னை அதிர்ஷ்டசாலி, உனக்கு நல்லதே நடக்கும்னு நேர்மறையாக சிந்திக்க பழகு. எந்த நல்ல விஷயம் நடந்தாலும் நீ மகிழ்ச்சியாக இரு. அது நடந்து முடிகிற வரைக்கும் யாரிடமும் சொல்ல வேண்டாம் என் செல்லமே. இந்த உலகத்திலேயே மனிதனின் எண்ணம் தான் மிக கொடூரமானதாக இருக்கு. யார் சந்தோஷமா இருந்தாலும் பொறுக்க மாட்டாம பொறாமை கொண்டவர்களாக இருக்கும் இந்த உலகத்தில் நீ எப்போதும் உன்னுடைய எண்ணங்களை சரியா சிறப்பாக அமைச்சுக்கோ. அடுத்தவங்க எப்படி இருந்தாலும் அதை நினைக்க வேண்டிய கவலைப்பட வேண்டிய அவசியம் உனக்கு இல்லை. உன்னுடைய திறமையை நீ எந்த அளவுக்கு வெளிப்படுத்துறியோ அந்த அளவுக்கு உனக்கு பாராட்டும் மரியாதையும் கிடைக்கும். நீ எப்போதும் உன்னுடைய திறமைகளை சரியான முறையில் வெளிப்படுத்து. இந்த உலகத்தில் யாரும் தப்பு செய்கிறதுக்கு பயப்படுறதில்ல. தப்பையெல்லாம் ரொம்ப தைரியமாக செஞ்சுட்டு அந்த தப்பை யாரும் கண்டுபிடிச்சிடக்கூடாது, நாம் செஞ்ச தவறு யாருக்கும் தெரிஞ்சிடக்கூடாதுன்னு மட்டும் பயப்படுபவர்களாக இருக்காங்க. தப்பு செஞ்சுட்டு அப்புறமா பயப்படுறதை விட தப்பை பற்றி யோசிக்காமல் தவறே செய்யாமல் இருப்பது தானே நல்லது. எத்தனை தோல்விகள் வந்தாலும் நீ ஒருபோதும் சோர்ந்து போகாதே. எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் நீ ஒருபோதும் கவலைப்படாத. கண்டிப்பாக உன்னை பார்த்து தோல்வியே பயந்து போகிற அளவுக்கு நீ வெற்றி பெற்று வெற்றி மகுடம் சூடத்தான் போகிறாய் என் செல்லமே. தவறு செஞ்ச இடத்துலையும் தவறு செய்யாத இடத்துலையும் எல்லா இடத்துலையுமே நீ அமைதியாக இருந்துடாத. தவறு செஞ்சால் குற்றத்தை ஒப்பிச்சுக்கிட்டு அமைதியாக இருக்கலாம். நீ தப்பே செய்யாத இடத்துல நீ தான் செஞ்சன்னு உன்னை சொல்லும்போது நீ அமைதியாக இருக்காம பேச வேண்டிய இடத்துல பேசித்தான் தீரணும். அப்போதுதான் உன்னை பற்றி எல்லாரும் புரிஞ்சுக்குவாங்க.